ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பத்தி பார்க்கலாம். அதாவது கடந்த நவம்பர் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பில் இருந்து ஒரு அதிரடியான ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படிங்கிற மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தை தமிழக அரசு இனி செயல்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அது என்ன காரணத்துக்காக செயல்படுத்தாது அப்படிங்கிறது 3 ரீசன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரியமாக குடும்ப அடிப்படையிலான வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாய தேவை நீக்கப்பட வேண்டும். அதற்கு பதிலாக வழிகாட்டுதல்களில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த ஒரு தொழிலையும் மேற்கொள்ள விரும்பும் எந்த ஒரு நபரும் இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெற தகுதியுடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படிங்கிற இந்த சேமிப்பு திட்டத்தை பத்தின விளக்கம் ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கதையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது எதனால வந்து செயல்படுத்தாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படிங்கிற இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, பாரம்பரியமா தொழில் செஞ்சுட்டு வராங்க பாத்தீங்களா, ஸோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தடையை வந்து நீக்கணும் அப்படிங்கிறது தமிழக அரசனுடைய கோரிக்கையா இருந்துச்சு. இரண்டாவதா, இந்த திட்டத்தில் பயன்பெறுவோரின் குறைந்தபட்ச வயது வரம்பினை 35ஆக உயர்த்தலாம். இதனால் தங்கள் குடும்ப வர்த்தகத்தை தொடர அதனை நன்கு அறிந்தவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசினுடைய இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 18. ஆனா தமிழக அரசினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, மினிமம் 35 ஆக்குங்க, அதுதான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 2வது கோரிக்கையை வைக்கிறாங்க. 3வதா, கிராமப்புறங்களில் பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பு வந்து கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு பதிலாக வருவாய்த்துறையை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது 3வது ஒரு கோரிக்கையா வச்சு, இந்த 3 கோரிக்கையும் வந்து ஏற்கனவே நாங்க எழுத்துப்பூர்வமா உங்களுக்கு நாங்க கொடுத்தோம், நீங்க வந்து செயல்படுத்தல, அதனால நாங்க வந்து இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு இனி செயல்படுத்தாது அப்படின்னு சொல்லி விரைவில் நாங்க இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்துக்கு பதிலாக புதிதாக ஒரு திட்டம் தமிழக அரசு சார்பில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம், அதாவது டிசம்பர் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. செய்தி வெளியீடு என்ன 2157. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்திடும் உன்னத நோக்கிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவுப்படி கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு விரிவான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த ஜீவா காப்பி இன்னும் நம்ம கைக்கு கிடைக்கல, ஒன்லி இந்த செய்தி வெளியீடு மட்டும் தான் கைக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தலாம். ஜீவா காப்பி கைக்கு வந்தோடனே ஸோ இதுக்கெல்லாம் யாரெல்லாம் எலிஜிபிள் யாருன்னு இதில் சொல்லியிருக்காங்க. பட் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே அடுத்து நம்ம சேனல் வீடியோ போடுறோம். அதாவது இந்த திட்டம் குடும்ப தொழில் அடிப்படையில் அல்லாமல் 25 கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் புதிய தொழிலை தொடங்குவதற்கும் செய்யும் தொழிலை நவீன வடிவில் விரிவாக்கம் செய்திடவும் கடன் உதவிகளும் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும். அதாவது இந்த திட்டத்துல ஒரு 25 வகையான கைவினை கலைகள் செய்யறாங்க பாத்தீங்களா, பானை செய்யறது, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. அதெல்லாம் என்னென்னு கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள, அந்த தொழில் செஞ்சாவே போதும், பாரம்பரியமா நீங்க அந்த தொழில் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாவே போதும், நீங்க வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, பாரம்பரியமா அவங்க அந்த குடும்ப தொழில் மாதிரி செஞ்சுட்டு வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுச்சு. பட் இந்த தமிழக அரசினுடைய இந்த ஸ்கீம்ல வந்து அப்படி கிடையாது. நீங்க ஜஸ்ட் இப்ப ஒரு 2 வருஷம் முன்னாடி தொழில் செஞ்சுட்டு இருந்தா கூட அது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கலைஞர் கைவினை திட்டத்தில் அதிகபட்சமாக 50,000 வரை 25% மானியத்துடன் கூடிய 3 லட்சம் கடனுதவியும் 5% வரை வட்டி மானியமும் வழங்குவதோடு தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற குறைந்தபட்ச வயது 35ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, 15,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குல செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி இருந்தது. பட் மாநில அரசு, தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 லட்சம் கடனுதவி வந்து கொடுக்குறாங்க. அந்த 3 லட்சம் கடன் உதவியில 25% மானியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10% அப்படின்னா 30,000. ஸோ 25%னா எவ்வளோ, 60, ஒரு 75,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து மானியம் போயிடும்.
ஸோ மீதி இருக்கக்கூடிய தொகைக்கு நம்ம வட்டி செலுத்தினா போதும். அந்த வட்டியிலையும் 5% வட்டி மானியமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குறைந்தபட்ச வயதை வந்து 35 ஆக்கிட்டாங்க. 35 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க அவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த திட்டத்தின் கீழே அந்த 25 தொழில்கள் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் என்னென்னு பாருங்க. மர வேலைப்பாடுகள், படகு தயாரித்தல், உலோக வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், கண்ணாடி வேலைப்பாடுகள், மண்பாண்டங்கள், சுடுமண் வேலைகள், கட்டட வேலைகள், கூடை முடைதல், கயிறு, பாய் பின்னுதல், துடைப்பான்கள் செய்தல், பொம்மைகள் தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள், மீன் வலை தயாரித்தல், அது மட்டும் இல்லாம தையல் வேலை, நகை செய்தல், சிகை அலங்காரம் மற்றும் அழகு கலை, துணி வெளுத்தல் தேய்த்தல், இசைக்கருவிகள் தயாரித்தல், துணி நெய்தல் மற்றும் துணிகளில் கலை வேலைப்பாடுகள் செய்தல், அது மட்டும் இல்லாம பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல், பாசிமணி வேலைப்பாடுகள், மூங்கில், சணல், பனை ஓலை, பிரம்பு வேலைப்பாடுகள், ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல், அதே மாதிரி கண்ணாடி வேலைப்பாடுகள், சுதை வேலைப்பாடுகள், பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட 25 வகையான தொழில்களுக்கு கடன் வழங்கப்படும். ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 10,000 கைவிளைஞர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10,000 பேருக்கு தான் எலிஜிபிள். அதுக்கு வந்து என்னென்ன கேட்டகரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா குறைந்தபட்ச வயது வந்து 35 ஆக்கணுதுனால வருஷம் 10,000 பேர் கொடுக்குற மாதிரி எங்க பிளான் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடன் 3 லட்ச ரூபா கடன், அதுல 25% மானியம், அந்த கடன் தொகைக்கால வட்டி நம்ம கட்டுறோம் பார்த்தீங்களா, அதுல 5% மானியம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 50,000 ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதாங்க அந்த வெப்சைட் லிங்க். இதுல போயிட்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது வரைக்கும் அந்த அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் கொண்டு வரல. அந்த ஜியோலாம் ஃபுல்லா அமல்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் அதுல கொண்டு வந்துருவாங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுல எப்படி அப்ளை பண்றதுன்னு நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ போடுவோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இணைய வழியில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதியான விண்ணப்பங்களை மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர்கள் தலைமையில் உள்ள குழு சரிபார்த்து வங்கிகளுக்கு பரிந்துரைக்கும். தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்கள் இந்த திட்டத்தினை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளம் வர வேண்டும் என மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதுதாங்க இந்த செய்தி வெளியீட்டுல சொல்லப்பட்டிருக்குது. இந்த செய்தி வெளியினுடைய PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். தேவைப்படும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.